நம்முடைய முகத்துக்கு நேரா நின்று நம்மள ஒருத்தன் தே மகனே அப்படின்னு திட்டினா எவ்வளவு கோபம் வரும். ஆனா இங்க ஒருத்தன் ஒரு வெப் சீரியஸ்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அதே கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிட்டு போயிருக்கிறான். ஆனாலும் பாருங்க 3 மாசமா அது தொடர்பா யாருமே எதுவுமே பேசல, எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல. ஏன் இந்தி மொழியில தமிழர்களை எப்படி திட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? மதராசி மாதர். குற்றம் குற்றமே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். பொதுவா மீண்டும் மீண்டும் இந்த திரைப்படங்களை பத்தியும் திரை நடிகர்களை பத்தியும் பேசுறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. அதை தவிர பேசுறதுக்கு நாட்டுல 1000 பிரச்சனைகள் இருக்கு. தினம் தினம் நூற்றுக்கணக்கான அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, தொடர்ந்து இந்த திரைப்படங்கள்ல குறிப்பா பிற மொழி திரைப்படங்கள்ல தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் இழிவுபடுத்துற மாதிரி கொச்சைப்படுத்துற மாதிரி வசனங்களும் காட்சிகளும் தொடர்ந்து இடம் பெற்றுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அதை நாம தட்டி கேட்காம விட்டுட்டா, கண்டிக்காம விட்டுட்டா, தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்தும் கொச்சைப்படுத்தும் காட்சிகளும் வசனங்களும் பிற மொழி படங்களில் இடம்பெறுவது ஒரு தொடர்கதையா மாறிடும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை இயக்குகின்ற உருவாக்குகின்ற பிற மொழி படைப்பாளிகளாகட்டும் பிற மொழி இயக்குனர்களாகட்டும் அவங்க எப்போதெல்லாம் தமிழர்களை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி காட்சிகளையும் வசனங்களையும் வைக்கிறாங்களோ அப்ப நாம அதுக்கு எதிர்வினை ஆற்றாம போனா அந்த பிற மொழி படைப்பாளிகளுக்கு என்ன தோணும்? ஓகே, இந்த இனத்தை எவ்வளவுதான் கொச்சப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் எவ்வளவுதான் கேவலமா திட்டினாலும் நம்மள யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஏண்டா அவங்கள இப்படி எல்லாம் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு நம்மை நோக்கி யாரும் கையை நீட்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆக இந்த தமிழர்களை எவ்வளவுதான் தூக்கி போட்டு மிதிச்சாலும் நம்மள ஏன்னு கேட்கறதுக்கு இது ஒரு நாதியற்ற இனம் அப்படிங்கிற ஒரு மிதப்புல அசாத்திய துணிச்சல்ல தொடர்ந்து நம்மளை இழிவுபடுத்தி பல திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாம ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. அதனால தான் சொல்றேன், எப்போதெல்லாம் தமிழர்களை பிற மொழியாளர்கள் இழிவுபடுத்துறாங்களோ கொச்சைப்படுத்துறாங்களோ அப்போதெல்லாம் அதற்கு உடனுக்கு உடன் நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டும். சரி, ஓகே, இப்ப எந்த திரைப்படத்துல நம்மை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அது திரைப்படம் கிடையாது, அது ஒரு வெப் சீரிஸ். 3 மாசத்துக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும், இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களையும் வேசி மக்கள் அப்படின்னு ரொம்ப பச்சையா கொச்சையா திட்டி வச்சிருக்கிறாங்க. சுனில் குப்தா மற்றும் சுனேந்திரா சௌத்ரி ஆகியோர் இணைந்து எழுதிய பிளாக் வாரண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த வெப் சீரிஸ் எடுத்திருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்லயும் வெளியாகி இருக்கு. இதுல இந்த சுனேந்திரா சௌத்ரி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க ஏற்கனவே பிஹைண்ட் த பார்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி இருக்கிறாங்க. 70கள் 80கள்ல திகார் சிறையில நடந்த சில உண்மையான சம்பவங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த புத்தகமும் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த வெப் சீரிஸும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெப் சீரிஸ் மொத்தமா 7 பாகம் வருது. அதுல 3வது பாகத்துல தான் தமிழர்களை இழிவுபடுத்துற கொச்சப்படுத்துற அந்த வசனமும் காட்சியும் இடம்பெற்று இருக்கு. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்ட மாதிரி இந்த வெப் சீரிஸ் வெளியாகி 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல அந்த வெப் சீரிஸ பல லட்சக்கணக்கான தமிழர்கள் பார்த்திருப்பாங்க. இன்னும் ஏன் கோடிக்கணக்கான தமிழர்கள் கூட பார்த்திருப்பாங்க. அந்த வெப் சீரிஸ் ஆங்கிலத்துல வெளியாகி இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இந்தி, தமிழ் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற பல முக்கியமான மொழிகள்லையும் வெளியிடப்பட்டு இருக்கு. ஆக இந்த வெப் சீரிஸை பார்த்த ஒரு தமிழனுக்கு கூடவா உரைக்கல, என்னடா இது நம்மள பார்த்து இவ்வளவு கொச்சையா கேவலமா திட்டி வச்சிருக்கிறானே அப்படிங்கிற உணர்வு ஒருத்தருக்கு கூடவா வரல. அந்த அளவுக்கு நாம இன உணர்வும் மான உணர்வும் அற்று மானங்கெட்ட இனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய முகத்துக்கு நேரா நின்று நம்மள ஒருத்தன் தே மகனே அப்படின்னு திட்டினா எவ்வளவு கோபம் வரும். ஆனா இங்க ஒருத்தன் ஒரு வெப் சீரிஸ்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அதே கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டிட்டு போயிருக்கிறான். ஆனாலும் பாருங்க 3 மாசமா அது தொடர்பா யாருமே எதுவுமே பேசல, எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல. என் கண்ணுல இப்பதான் அது பட்டு தொலைஞ்சது. சரி, ஓகே, இப்ப கதைக்கு வருவோம். கதைப்படி அரசாங்கத்தை எதிர்த்து 70-75 காலகட்டத்தில் 250 JNU மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. டெல்லி JNU
பல்கலைக்கழக மாணவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. அவங்கள கைது செஞ்சு திகார் சிறையில அடைச்சு வச்சிடறாங்க. அதுல 180 மாணவர்கள் மட்டும் சில நாள் கழிச்சு எந்தவித தடயமும் இல்லாம ஒரே நாள்ல சிறையை விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க எப்படி சிறையை விட்டு தப்பிச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சிறை காவலர்களுக்கு கூட அதை பத்தி எந்த விதமான ஒரு அறிகுறையும் தெரியவே இல்லை. ஆனா 180 மாணவர்கள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 180 சிறை கைதிகள் ஒரே நாள்ல தப்பிச்சு போயிட்டாங்க. அது எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி விசாரிக்கும் போதுதான் திகார் சிறையோட வாயில் காவலர்களாக இருக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த காவல் அதிகாரியிடம் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த காவல் அதிகாரி வந்து விசாரிப்பார். அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த காவல் அதிகாரி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவார். உடனே கோபப்பட்ட அந்த வட மாநில காவல் அதிகாரி இந்த தமிழ்நாட்டு காவல் அதிகாரியை மட்டும் திட்டல, ஒட்டு மொத்தமா தமிழர்களை குறிப்பிடுற மாதிரி மதராசி மதர் அப்படின்னு திட்டிட்டு போவார். குறிப்பா இந்திக்காரங்க எல்லாம் தமிழர்களை மதராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க இந்தி மொழியில தான் வெளியாகி இருக்கு. அந்த காட்சியில இந்தி மொழியில தமிழர்களை எப்படி திட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? மதராசி மாதர். இதே வெப் சீரிஸ் தமிழ்லையும் வெளியாகி இருக்கு. ஆனா அந்த இடத்துல மட்டும் வசனத்தை வேற மாதிரி மாத்திட்டாங்க. மொழி தெரியாத தற்கூறிங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க. மொழி தெரியாத மடசாமராணிங்க. சரி, ஓகே, இதுவும் கூட ஒரு வகையில வன்மம் தான். மொழி தெரியாத தற்கூறிங்க அப்படின்னா எந்த மொழி தெரியாத தற்கூறிங்க? இந்தி மொழி தெரியல அப்படின்னா நாங்க எல்லாம் தற்கூறிகளா? எப்படி பார்த்தாலும் இது தமிழர்களை கொச்சப்படுத்துற மாதிரியும் இழிவுபடுத்துற மாதிரியும் தான் காட்சிகளும் வசனங்களும் வைக்கப்பட்டு இருக்கு. இதை எப்படி நாம சகிச்சுக்கிட்டு கடந்து வந்தோம்? கடைசியில ஒரு வழியா அந்த மாணவர்கள் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்காக யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணணும்ல. அதுக்கு மதராசி காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் உத்தரவு போடுவார். 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணு, அதுல பாதி பேர் மதராசியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கும். மதராசிகள் பொறுப்பற்றவர்கள், அதாவது தமிழர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல காட்சியும் வசனங்களும் இடம்பெற்று இருக்கும். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சைக்கோ மனநிலை, என்ன மாதிரியான ஒரு வன்மம் அப்படிங்கறத சுத்தமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் தொடர்ந்து இந்த வட மாநிலத்தை சேர்ந்த இந்தி பேசக்கூடிய படைப்பாளிகளும் இயக்குனர்களும் தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க? இதை விட ரொம்ப வேதனையான செய்தி என்ன தெரியுமா? இத பத்தி நான் என்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு போட்டு என்னுடைய எதிர்ப்பையும் கண்டனங்களையும் பதிவு பண்ணா சில திராவிட பசங்களும் சில டிவிக்கு அணில் குஞ்சுகளும் பெரும்பான்மையான சங்கி பசங்களும் ஓடி வந்து எனக்கு புத்திமதி சொல்றாங்க. இதுல இந்த சங்கி பசங்களை கூட விட்டுடுங்க, அவனுங்களுக்கு மாட்டு மூளையும் உடம்பு பூரா ரத்தத்துக்கு பதிலா மாட்டு கோமியம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அறிவு அப்படிங்கிறது துளி அளவுக்கு கூட அவனுங்களுக்கு இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? இதுல எங்க போய் நான் இன உணர்வை தேடுறது? அவனுங்க விட்டுருவோம். ஆனா இந்த உலகத்திலேயே நாங்க தான் மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு பேசிக்கிற பெருமை பீத்திக்கிற இந்த திராவிடர்களுக்கும் சரி, புதுசா வந்திருக்கிற டிவிக்கு அணில் குஞ்சுகளுக்கும் சரி என்ன ஆச்சு? அவனுங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றானுங்க? நீங்க ஏன் ப்ரோ இதையெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏன் இந்த அளவுக்கு இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க? படத்தை படமா பாருங்க. ஏற்கனவே இப்படிதான் ஜாட் படத்தை எதிர்த்தீங்க, இப்ப இந்த வெப் சீரிஸை எதிர்க்கிறீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அந்த குறிப்பிட்ட காட்சியில இந்தி பேசக்கூடிய அந்த காவலர் தமிழர்களை பார்த்து தே பசங்களா அப்படிங்கிற கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறாரு தான். ஆனா அடுத்த காட்சியையும் சேர்த்து பாருங்க. அடுத்த காட்சியில தமிழ் பேசக்கூடிய காவலர்கள் அந்த இந்தி பேசக்கூடிய காவலரை அதே கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி இருப்பாங்க. சோ அவரு நம்மள கெட்ட வார்த்தையில திட்டினாரு, பதிலுக்கு நாமளும் அவரை கெட்ட வார்த்தையில திட்டிட்டோம், பதிலுக்கு பதில் சரியா போச்சு அப்படின்னு அறிவுரை சொல்றானுங்க. கேனத்தனமா என்கிட்ட வாதாடுறானுங்க. அடே மாங்கா மடையனுங்களா, ஒரு தனிப்பட்ட நபரையே அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறது ரொம்ப பெரிய தப்புடா, பெரிய பாவமும் கூட. ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரியான கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறது ரொம்ப ரொம்ப அறிவுகெட்டத்தனம். ஆனா அந்த குறிப்பிட்ட காட்சியில இந்தி பேசக்கூடிய அந்த காவலர் ஒட்டுமொத்த தமிழர்களையுமே தே பசங்களா அப்படின்னு திட்டிட்டு போயிருக்கிறாரு. இது நம்முடைய இனத்திற்கே மிகப்பெரிய இழிவுன்னு நான் சொன்னா இல்ல, பதிலுக்கு நாமளும் தான் அவரை திட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்காடா?
வீட்டுல அரிசி அளந்து போடுறதுக்கு அரைக்காப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா? அரைக்காப்படி, கால்படி முக்காப்படி அப்படின்னு. அதுல அரைக்காப்படி சைஸுக்கு அறிவு இருந்திருந்தா கூட நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தமிழ் பேசக்கூடிய காவலர்கள் இந்தி பேசக்கூடிய அந்த காவலரை தே மகனே அப்படின்னு சொல்லி திட்டினதும், இந்தி பேசக்கூடிய அந்த காவலர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே தே மகனே அப்படின்னு திட்டினதும் ஒன்னாடா? தனிப்பட்ட நபரையே அந்த சொல்ல சொல்லி திட்டது தப்பு அப்படின்னா ஒட்டுமொத்த இனத்தையுமே அந்த ஆளு திட்டிட்டு போயிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, இது எவ்வளவு பெரிய இன வெறுப்பு. அதை நான் எடுத்து சொன்னா பதிலுக்கு பதில் நாமளும் தான் திட்டோம், இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் தன்மானம் சுயமரியாதை அப்படின்னு ஒண்ணு இருக்காடா? சொல்லுங்கடா. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த டிவிக்கே அணில் குஞ்சுகளுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா தான் ஆரம்பிச்சீங்க, ஆனா இந்த திராவிட பசங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் வர வர சாக்கடையா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த திராவிட பசங்களோட சேர்ந்த டிவிக்கு அணில் குஞ்சுகளும் ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. டேய், இந்த திராவிடனுங்களுக்கு தான் கொஞ்சம் கூட சூடு சொரணியே கிடையாது. உங்களுக்கு என்ன? அவனுங்க தான் தங்களுடைய பேருக்கு பின்னாடி ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு வெக்கமே இல்லாம போட்டுக்குவானுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நாங்கள் எல்லோரும் பார்ப்பானின் தேசி மக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே தன்னைத்தானே தே மகனே அப்படின்னு திட்டிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அது இந்த திராவிட கூட்டம் தான். அவங்களோட சேர்ந்து சேர்ந்து உங்களோட புத்தியும் மழுங்கி போச்சு, குப்பையா மாறி போச்சு போல. அதனால தான் நம்முடைய இனத்தை யாரோ ஒரு இந்தி பேசக்கூடிய படைப்பாளி இழிவு செஞ்சிருக்கிறான்டா அப்படின்னு நான் சொன்னா அதை உங்களால புரிஞ்சுக்க முடியல. திருப்பி என்ன சொல்றீங்க? நீங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. இதுக்கு பேரு இன்செக்யூர் இல்ல ராஜா, இதுக்கு பேரு இன உணர்வு, மான உணர்வு. தெளிவா புரியுதா? இந்த ஒரு வெப் சீரிஸ் மட்டும் கிடையாது, தொடர்ந்து பல இந்தி மொழி திரைப்படங்கள்லையும் நம்முடைய தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் தமிழ் தலைவர்களையும் குறிப்பா நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய இயக்கத்தையும் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஸ்டர் நக்சல் ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தை பதிவிறக்கம் பண்ணி பாருங்க. அதுல வெளிப்படையா அப்பட்டமா நம்முடைய இயக்கத்தோட பேரை குறிப்பிட்டு இவர் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காட்டுவாங்க. அந்த காட்சியில அந்த நபர் நம்முடைய இயக்கத்தின் சீருடைய போட்டு இருப்பார். நம்முடைய இயக்கத்தோட சின்னம் அவருடைய தொப்பியில இருக்கும். அந்த காட்சியை கூட என்னால யூடியூப்ல காட்ட முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா இந்த இந்தி மொழி படைப்பாளிகளுக்கும் இயக்குனர்களுக்கும் எந்த ஒரு தடையும் கட்டுப்பாடும் இல்லவே இல்லை. அவங்க விருப்பத்துக்கு தமிழர்களையும் தமிழ் தலைவர்களையும் கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சென்சார் போர்டு எல்லாம் இப்படிப்பட்ட காட்சிகளை எப்படித்தான் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கறத சுத்தமா என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடி வடக்கன் அப்படிங்கிற பேர்ல ஒரு படத்தை எடுத்தாங்க. ஆனா சென்சார் போர்டுல அந்த படத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளும் தடைகளும் விதிக்கப்பட்டுச்சு. வடக்கன்னு சொல்லக்கூடாது, டைட்டில மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகவே அந்த படத்தோட பேரை ரயில் அப்படின்னு மாத்தி வெளியிட்டாங்க. நமக்கு இந்த அளவுக்கு தடையும் கட்டுப்பாடும் இருக்குல்ல, இதே மாதிரி தடையும் கட்டுப்பாடுகளும் இந்தி மொழி திரைப்படங்களுக்கும் பிற மொழி திரைப்படங்களுக்கும் இருக்கான்னு பார்த்தா சுத்தமா கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை இழிவுபடுத்தியும் கொச்சப்படுத்தியும் காட்சிகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் தமிழர்கள் நாம எந்த அளவுக்கு உரிமைகள் அற்ற கருத்து சுதந்திரமற்ற இரண்டாம் தர குடிமக்களா இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? இதை நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்செக்யூரிட்டி கிடையாது, அதுக்கு பேர் இனப்பற்று, மொழி உணர்வு. சரியா? இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையவே கிடையாது. குறிப்பிட்ட இந்த வெப் சீரிஸ்ல தமிழர்கள் எங்களை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றிய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு நான் புகார் தெரிவிக்க போறேன். உறவுகள் நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒன்றிய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்க. நாம எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்கதையா மாறிடும். நமக்கு எந்த ஒரு இன உணர்வும் மான உணர்வும் இல்ல அப்படின்னு ஆயிடும். அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது. அதனால நாம நம்முடைய எதிர்ப்புகளை வலுவா பதிவு செய்யணும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்க. இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.